ஒரு காலத்தில் பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு விசித்திரமான கிராமத்தில் ஜிம் என்ற ஒரு நல்ல பையன் வாழ்ந்தான். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் அடிவானத்தை எட்டிப் பார்த்தபோது இயற்கையின் ஒலிகள் காற்றை நிரப்பின. பறவைகள் தங்கள் மகிழ்ச்சியான தாளங்களை பாடி புதிய நாளை வரவேற்றன. ஒரு சன்னி காலையில் ஜிம் தனது கிராமம் முழுவதும் கருணையை பரப்ப ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். அவர் தனது சிறிய பையில் சிற்றுண்டிகள் மற்றும் சில பொம்மைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் வெளியில் அடியெடுத்து வைக்கும்போது குளிர்ந்த காற்று தன் கன்னங்களை துலக்குவதை உணர்ந்தார். மேலும் அவர் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். அவருக்குள் உற்சாகம் குமிழிவதை உணர்ந்தார். ஜிம் பாதையில் நடந்து செல்லும்போது பல கிராமவாசிகள் தங்கள் அன்றாட வழக்கங்களைச் செய்வதைக் கண்டார். திடீரென அருகில் இருந்த வீட்டின் கதவை யாரோ தட்டினர். ஒரு பெண் கதவை திறப்பதை பார்த்து ஜிம் நின்றார். அவள் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. என்ன ஆச்சு? உதவி செய்ய ஆர்வத்துடன் ஜிம் கேட்டார். நான் என் நாயை இழந்தேன். அவரை எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. சிறுமி அழுதாள். அவள் கண்கள் கண்ணீரால் பிரகாசிக்கின்றன. ஜிம்மின் இதயம் சத்தமாக துடித்தது. அவளிடம் பச்சாதாபம் ஏற்பட்டது. நாம் ஒன்றாக அவரை தேடுவோம். அவன் அவளின் நாளை பிரகாசமாக்க உறுதியுடன் சொன்னான். அவர்கள் இருவரும் கிராமத்தில் நடந்து செல்லும்போது நாயின் பெயரைச் சொன்னார்கள். அவர்கள் புதர்களுக்கு பின்னால் எட்டிப் பார்த்து பூங்காவைச் சரிபார்த்து ஒவ்வொரு மூலையையும் சுற்றி பார்த்தார்கள். அந்த பெண்ணை மிகவும் சோகமாக பார்ப்பது பயங்கரமாக இருந்தது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் மந்திர தருணங்கள் அடிக்கடி வரும் என்பதை ஜிம் அறிந்திருந்தார். அப்போதுதான் பழக்கமான குரைப்பு கேட்டது. அந்த பெண்ணின் முகம் நம்பிக்கையால் பிரகாசித்தது. பழைய கருவேல மரத்தின் அருகே தனது பஞ்சு போன்ற நாய் வாலை ஆட்டுவதைக் காணும் வரை அவர்கள் ஒலியை பின்தொடர்ந்தனர். நீங்கள் அவரை கண்டுபிடித்தீர்கள். அவள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டாள். அவர்கள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்தவர்களாக இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். ஜிம் தனது பயணத்தை தொடர்ந்தபோது அவர் பகிர்ந்து கொண்ட கருணையை பற்றி பெருமிதம் கொண்டார். கார் ஓட்டிச் செல்லும்போது ஹன் அடித்தது. ஆனால் ஜிம் தொடர்ந்தார். அன்பு மற்றும் இரக்கத்தின் சிறிய செயல்கள்தான் வாழ்க்கையை அழகாக்கியது என்பதை அறிந்தார். அந்த நாளிலிருந்து கருணை அற்புதமான தொடர்புகளை உருவாக்கும் என்பதை ஜிம் புரிந்து கொண்டார். அவர் வீட்டிற்கு திரும்பினார். ஒரு புதிய நம்பருடன் மட்டுமல்ல, மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன். இரக்கத்தின் கிராமத்தில் இன்னும் பல சாகசங்களுக்கு தயாராக இருந்தார்.